சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பாட்டி இப்ப எப்படி தூங்குறான்? ஒரு நாள் 2 நாள் எல்லாம் வந்துராது, மாச கணக்குல பழகணும், புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் உன்னோட சேலையை எடுத்து கட்டு. ஏண்டா ரகு, இப்படியா அரக்க மாதிரி தூங்குவ? குழந்தைய வளர்க்கணும்னா பொறுப்பு வேணும்டா. இப்படி தாண்டி கொஞ்ச நாளைக்கு இருக்கும், போக போக நீயும் அவனுக்கு அம்மாவாயிடுவ. கஷ்டமா தான் இருக்கும். சரி பாட்டி. செவந்தி, பாரு உன் கண்ணுல எவ்வளவு செவந்தி கிடக்கு. போமா, போய் தூங்கு போ. மா, நீ போய் படுமா. போமா. பூர்ணி, குழந்தை அழுதா கொஞ்சம் பாரு. உன்னால முடியலன்னா என்ன எழுப்பு, நானாவது பாத்துக்கிறேன். தேவையில்லாம வந்து எல்லாரும் கதவு தட்டி அசிங்கமா இருக்குடி. சரிங்க, நான் பாத்துக்கிறேன். படு. செல்லம், நல்லா தூங்குறியா? ராத்திரிலாம் எங்களை எழுப்பி விட்டுட்டு நீ மட்டும் நிம்மதியா தூங்குற. சரி சரி, தூங்கு செல்ல குட்டி. தமிழ் பட்டு எவ்வளவு அழகா தூங்குறான். யாரோ தூங்குற குழந்தைகிட்ட போய் ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருக்காங்க. சத்தம் போடாத, நல்லா தூங்குறான், எழுச்சிக்க போறான். என்னங்க, காலையில தூங்கி எந்திரிச்சா நம்ம ரூம்ல, அதுவும் நம்ம கூட இன்னொரு குழந்தையும் தூங்கிக்கிட்டு இருக்கிறத பாக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? ஆமா, எனக்கே இது புதுசா இருக்கு. எப்பவுமே தூங்கி எந்திரிச்சா நம்ம 2 பேர் தான் இருப்போம். இப்ப நம்ம கூட ஒரு குழந்தை இருக்கு. இந்த குழந்தை இனிமேல் வாழ்க்கை பூரா நம்ம கூட தான் இருக்குன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்குல்ல? ஆமாங்க, எனக்கு கூட ஏதோ பொறுப்பெல்லாம் கொஞ்சம் வந்த மாதிரி இருக்கு. ராத்திரி எல்லாரும் வந்து கதவை தட்டினோன்னு எனக்கு ரொம்ப அவமானமா போயிடுச்சுங்க. ஆமா, இனிமே குழந்தை தான் எந்திரிச்சு பார்க்கணும். இப்படி எல்லாரும் கதவு தட்டுற மாதிரி வச்சு கூடாது. நானும் இனி ட்ரை பண்றேங்க. இதெல்லாம் நமக்கு பழக்கம் இல்லைல்ல, அதனால தான் அப்படியே மறந்து தூங்கிடுறோம். எனக்கு கூட ஏதோ தூரத்துல குழந்தை அழற மாதிரி தான் சத்தம் கேட்டுச்சு. நான் கூட அப்படியே கனவு நினைச்சு பேசாம தூங்கிட்டேன். கிழிஞ்சது போ. இனிமேலாவது நம்ம கூட ஒரு குழந்தை இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோ. அது எப்படிங்க மறக்கும்? இனிமே ஞாபகம் வந்துரும்ல. ஏங்க, ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும், தப்பா நினைச்சுக்க மாட்டீங்கல்ல? என்ன? இல்ல, நான் எது சொன்னாலும் இந்த வீட்ல எல்லாரும் தப்பா தான் எடுத்துக்கிறாங்க. நீ முதல்ல என்னன்னு சொல்லு, தப்பா சரியான்னு பார்க்கலாம். எல்லாத்துக்கும் செவந்தி அக்கா தான் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. இந்த குழந்தை அவங்களதுதான், நான் இல்லன்னுலாம் சொல்லல. ஆனா நம்ம கிட்ட தத்து கொடுத்ததுக்கு அப்புறம் அவனுக்கு நம்ம மேல பாசம் வரணும்னா
நாம 2 பேரும் தானே அவன் கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஆனா இங்க என்னடான்னா செவந்தி அக்கா தான் பால் குடுக்கறாங்க, அவங்க செயலில தான் அவன் படுத்து தூங்குறான். இப்படியே போச்சுன்னா அவங்க தான் எப்பவுமே அவனுக்கு அம்மாவா இருப்பாங்க. நம்மள அவன் அப்பா அம்மாவா நினைக்க மாட்டாங்க. எப்பவுமே சித்தி சித்தப்பாவா தான் நினைப்பான். இல்லங்க, நான் ஏதோ வேணும்னு தப்பான எண்ணத்துல எல்லாம் இத சொல்லல. நம்ம ஒரு குழந்தைய வளர்க்குறோம், அது நம்மள அப்பா அம்மான்னு கூப்பிட்டா தானே நல்லா இருக்கும். செவந்தி அக்கா எல்லா விஷயத்திலயும் கூடவே இருக்கும்போது அப்படி அவன் நம்மள அப்பா அம்மான்னு கூப்பிடுறதுக்கு வாய்ப்பு வருமானே தெரியலையே. நான் அந்த டவுட்ல தாங்க சொன்னேன். உங்ககிட்ட சொல்றதுக்கு கூட கொஞ்சம் பயமா தான் இருக்கு.